நல்லா தண்ணிலாம் சுருண்டு வந்துட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அதை அப்படியே இறக்கிட வேண்டியதான். பாருங்க, இந்த பிடிக்கிறன மசியல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஆஹா, அருமையாக இருக்குங்க. வாங்க இந்த பிடிக்கிறன மசியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ப்ரோவருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பிடிக்கரணை. இந்த பிடிக்கரணை மசியல் செய்ய போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த மசியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மசியலுக்கு தேவையான பொருட்கள் வந்து பிடிக்கரணை, அதாவது ஒரு 300 கிராம் தோல் சீவி வச்சுருக்கேன். 100 கிராம் வெங்காயம், அதாவது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி விட்டுருக்கேன். அதேமாரி 100 கிராம் தக்காளி பொடிசாக நறுக்கினது. ஒரு 20 பூண்டு பல் நல்லா இடித்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் இஞ்சி துண்டு, அதுவும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூனு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருளெல்லாம் பார்த்தலாம். பிடிக்கரணை, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, இஞ்சி, மஞ்சள் தூள், பூண்டு, குழம்பு மிளகாய்த்தூள், எண்ணெய். இந்த பிடிக்கரணையை நம்ம இப்போ தயிர் ஊற்றி மோர் ஊற்றி அவிச்சிக்கலாம். இந்த பிடிக்கரணையை நம்ம மோரில் வேக வச்சுருக்கோம். அதாவது மோரில் வேக வைக்கும் போது அரிப்புலாம் இருக்காது. சில பேர் இதை புளியில் வேக வைப்பாங்க, புளி தண்ணியில். அந்த மாதிரி செய்ய வேண்டாம். புளி தண்ணியில் ஊற வைக்கலாம், ஆனால் இதில் நம்ம வேக வச்சுருக்கோம். இந்த பிடிக்கரணையை நம்ம அவிச்சாச்சு. அடுத்தது வந்து எண்ணெய் சட்டி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு. பூண்டை போட்டுக்கிறோம். பூண்டு நல்லா வதங்கட்டும். அது கூடவே இந்த இடித்து வச்ச இஞ்சி. இது ஏன் எல்லாம் முன்னாடி போடுறோம்னா அப்போ தான் இதில் உள்ள வாசனை எல்லாம் நல்லா வெளியே வரும். அதுக்காக முன்னாடி போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பகுதிக்கு வந்துட்டு அடுத்தது தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் இதில் நிறையாவே போட்டுருங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். தக்காளி என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா போட்டுருங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்தது பச்சை மிளகா போடுறோம். இதுக்கு நல்லா வாசனை கொடுக்கக்கூடியது இந்த பச்சை மிளகா காரம் தான். பச்சை மிளகா காரமும் அதேமாரி பச்சை மிளகா, ஏன்னா மிளகுலாம் நம்ம ரொம்ப கம்மியாக தான் போடுறோம். நல்லா வதக்கிங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். குழம்பு மிளகாத்தூளும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த காரக்காரனை இருக்குங்களே, இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க. என்னென்னா ரத்த மூலத்துக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இந்த டயட் இருக்காங்கல்ல, இருக்கிற கிழங்குலேயே டயட் இருக்கிறவங்க இந்த கிழங்கை தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் கலோரி ரொம்ப ரொம்ப குறைவு, நார் சத்து அதிகம், மலச்சிக்கலை போக்கக்கூடியது. எல்லாமே நல்லா வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த பிடிக்கரணையோட அப்படியே இதில் கலந்துக்கலாம். நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. நல்லா வேக வச்சுட்டேன். அதனால் அரிப்புங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்படியே நல்லா கலந்து விடுங்க. என்னடா மசியல் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மசியல் வந்து
இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது சோறு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடக்கூடியது. அப்படி நல்லா அந்த மசாலாவோட கலந்துக்குங்க. நல்லா மசாலாவோட கலந்துருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இதை அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழ குழன்னு மாற்ற போகிறோம். நம்ம தண்ணி கலந்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்ருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம தாராளமாக தண்ணி கலந்துக்கலாம். நம்ம இதை பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சோறு எல்லாத்துலேயும் கலந்து தான் சாப்பிட போகிறோம். அதனால் நல்லாவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் கலந்துங்க. நான் காரம் கலந்துக்கல. என் டயட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் தான் கூடுதல் ஊற்றிருக்கேன். மற்றபடி என் டயட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அதை நான் செஞ்சுருக்கேன். அப்படியே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். நம்ம ஒரு பொருள் இன்னும் சேர்க்கவே இல்லை, அதாவது உப்பு. உப்பு நம்ம கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை கொதிக்க விட வேண்டியதான். இப்போ மல்லி இலை இருந்தால் கொஞ்சம் போட்டுங்க. அவ்வளோதான். இறக்கி இப்போ டேஸ்ட் பார்க்க வேண்டியதாங்க. நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். அது கொஞ்சமாக சோறு வச்சுருக்கோம். செமையாக இருக்குங்க. என்னென்னா மெயினாக டயட்டுக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் கவலைப்படாமல் இறங்கிட்டேன். நல்ல வாசனையாக இருக்குங்க. அதுதான் மெயின். அதாவது நீங்கள் இதை பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, டயட் இல்லாதவங்களை சொல்கிறேன், பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி டயட் இருக்கிறவங்க சோறில் போட்டு நல்லா ஒரு கப்பு இந்த அளவு கூட அடிக்கலாம், பயப்பட மாட்டீங்க. செம்ம சூடாக இருக்குது. ஆஹா, ரொம்ப நாளைக்கு பிறகு நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட்றது மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப உனக்கே இருக்குங்க. இந்த கிழங்கு என்ன கிழங்குன்னு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிழங்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஆரோக்கியமான கிழங்குங்க இது. அந்த மூளை உள்ளவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா உடனடி தீர்வு கிடைக்கும். அதாவது அடுத்த நாளே இந்த மலச்சிக்கல்ங்கிற பிரச்சனை குறையும். ரொம்ப சந்தோஷத்தை, அதாவது அந்த மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு, மூளை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டு அடுத்த நாள் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லா குழன்னு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அருமையான ஆரோக்கியமான பிடிக்கரணை மசாலாவை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சமையலில் நான் தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். உங்களுடைய ஆதரவில் அடுத்த கட்டத்துக்கு நான் சேனலை கொண்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.